ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SH வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் பேபியை ப்ளே ஸ்கூலில் சேர்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாட்டர் கேனும் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்கூல்லேயே வந்து பேக் யூனிஃபார்ம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம் நியூவாக. ஸோ ரயான் பேபி நியூ ட்ரெஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நேற்றுலேருந்தே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஸ்கூல் போக போகிறேன்ட்டு. ஸோ அவங்க வந்து எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு பேக்லாம் மாட்டிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல். ஸோ அதனால் நாங்கள் பை வாக்கே போயிட்டோம். ஸ்கூலை பார்த்தோன்னே அவரே போய் வேகமாக கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், ஸ்கூல் போய் எப்படி இருப்பான், அழுவானா என்னன்னு தெரியலன்ட்டு. பட் ஃபஸ்ட்டு 2 days அவங்க அலோவ் பண்ணுவோம் பேரண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தெரியல, அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். உன் பேர் என்ன? அனீஷா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான ஐடியா இல்லை. ஆனாலுமே ஒரு சைடு தோணிகிட்டே இருந்துச்சு, எடுத்தோடனே ஸ்கூலில் சேர்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும், பழகுவானா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்கூலில் சேர்த்து விட்டால் அவங்க கொஞ்சம் பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க விளையாடி கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் பசங்க கூட விளையாடுறதுக்குன்னு சொல்லி தான் நான் இதில் சேர்க்கலான்னு சேர்த்து விட்டுருக்கேன். ரயான் பேபிக்கு இப்போ பார்த்திங்கன்னா 2.5 years ஆகுது. நம்ம ப்ரீகேஜியில் சேர்க்கணுன்னா கூட 3 years கம்ப்ளீட் ஆகிருந்தால் தான் ப்ரீகேஜியில் சேர்க்க முடியும். ஸோ இப்போ அவங்களுக்கு 2.5 years ஆனதால் ப்ரீகேஜியில் சேர்க்கலை, ப்ளே குரூப்பில் தான் சேர்த்துருக்கோம். ப்ரீகேஜி சேர்க்கணுன்னா 3 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும், எல்கேஜிக்கு 4 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும், யூகேஜிக்கு 5 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது 6 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுதான் இப்போ வந்திருக்கிற ரூலு. ஸோ அதனால் இவங்களுக்கு 2.5 yearsன்றதால நாங்கள் ப்ளே குரூப் சேர்த்து விட்டுருக்கோம். What is that, Ryan? Where is Reino, sir? Where is Reino? Reino. Very good. Where is Tiger? Where is Tiger? Very good. Where is Elephant? Okay. Where is Zebra? Zebra. Very good. Okay. Where is Duck? Super. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கான டாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் தொங்க போட்டு, அப்புறம் டேபிள் சேர்ஸ் எல்லாம் வச்சு, அப்புறம் அங்கங்கே புக்ஸு, அப்புறமா நிறைய டாய்ஸ், பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான டாய்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்த வரைக்கும் ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
What is this, Ryan? What is this? Very good. ரயான் பேபிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய மியூசிக் டைரக்டர்னு நினைப்பு போல். ஸோ வந்து அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்து மியூசிக் போட்டுகிட்டே இருந்தாங்க, பாட்டு பாடிட்டு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைம் ஆனவுடனே ஸோ உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. அவங்களும் சமத்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அகைன் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அங்கே நல்லாவே இருக்குது போல். இன்றைக்கி ஃபஸ்ட் டேவால் அவங்களுக்கு நல்லா தான் போச்சு. அடுத்தடுத்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சாப்பிட்டு வெளியே வந்தோடனே ஸ்டேஜ் இருந்துச்சு. ஸ்டேஜை பார்த்தோன்னே சாருக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு மைண்டு வந்துச்சு போல். ஸோ ஏறிட்டு ரைம்ஸுக்கு அவங்க டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. அப்புறம் அங்கே இருந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நிப்பாட்டி போஸ்ட் கொடுத்தம்பின்னு அவரை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி டைம் போச்சுங்க. ஃபைனலாக வந்து அங்கே பேபியோட ஃபிங்கர் வச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஃபஸ்ட்டு டே முடிஞ்சுது. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.